பெருமாளை பிடிச்சுக்கணும். கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாமாவளி சொல்லணும், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லணும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தான், அசிடிட்டியா இருக்கட்டும், வயிறுல இருக்கிற ஒரு லிவரா இருக்கட்டும், எதுவாவது இருக்கட்டும், வயிறுல என்னென்ன பொருள் இருக்கோ டாக்டர்கிட்ட கேட்டுங்க. அதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்தோம். சிலருக்கு கீழ் முதுகு தண்டுவட கோளாறு வரனால கால் கை மறுத்து போறதெல்லாம் வருமா. இதெல்லாம் 40 வயசை கடந்தவங்களுக்கு தான், ஜாக்கிரதையா இருக்கணும். ப்ரமோஷன், உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். பணவரவு வரும். தாயார் தந்தையாருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதனால் பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்காக எல்லாமே செய்வார்களாம். ஆச்சரியமா இருக்கும், புரியுதா? ஆனந்தமா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியா தீரும். கூட்டாளி பிரச்சனை தீரும். வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு, ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். தெய்வ வழிபாடுகள் செய்வீங்க. நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இருந்த சிக்கல் தீரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொன்ன தெய்வ வழிபாடு மட்டும் முடிச்சுக்கணும். பெருமாளை வீடு பக்கத்தில் பிரசித்தி பெற்ற ஏதாவது பெருமாள் கோயில் இருக்கும், பசுனையை மட்டும் கொடுத்துட்டு கும்பிட்டுட்டு வாங்க. கருடனையும் கும்பிட்டு பெருமாளையும் கும்பிட்டா போதும். இந்த மாசம் சூரியன் 12 இருப்பதனால் ஆடி மாசத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் உணவு தானம் கொடுப்பது விசேஷம். அதுல தயிர் சாதம் கொடுப்பது ரொம்ப விசேஷம். தயிர் சாதம் மட்டும் கொடுக்க கூடாது, கூட எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுக்கிறது விசேஷம். மறந்துடாதீங்க. டக்கு டக்குன்னு என்னென்ன முடிவு எடுக்கணும் எடுத்துடணும். கடல் கடந்து தொழிலெல்லாம் திடீர்னு ஏற்படும். ஐயோ நம்ம கடல் கடந்து போறோமே, பெரிய சக்சஸ் ஆயிடுவீங்க சார். மேடமா இருந்தா மேடம், என்ன சார் சாரே சொல்றீங்க எங்களுக்கு சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது, உடனே போடுவீங்கல்ல கமெண்ட்ல. ஸோ 2 பேருக்கும் தான் இது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வியெல்லாம் கிளியரன்ஸ் ஆகும். நிறைய பேர் வெளிநாடு வேற மாநிலம் போகக்கூடிய விஷயம் தான் ஏற்படும். நலம் வீடு சம்பந்தப்பட்டெல்லாம் ஆச்சரியமா வாங்கலாம். வீடு பக்கத்திலே நலம் எல்லாம் கிடைக்கும்.